எந்த கம்பெனிக்கு போனாலுமே இது கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நீங்க புதுசா பால் கறக்கிற மிஷின் வாங்க போறீங்கன்னா இது கண்டிப்பா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வால்வு, என்ஆர்வின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா கம்பெனிலையும் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இது என்ன யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வேக்கம் மோஸ் வரும். வேக்கம் மோஸ் சொருகிற இடத்துல இது கீழே பின்னாடி சொருவி விட்டுடணும். இது சொருவுனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பால் நிரம்ப 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 ஃபுல்லா மேல வந்து பால் வந்து லாக் ஆயிடும். மேல உங்களுக்கு பால் கறக்கிறது ஸ்டாப் ஆயிடும். மோட்டர் மட்டும் கண்டினியூவா ரன் ஆயிருக்கும், ஆனா உங்களுக்கு பால் கறக்காது. இது இல்லைன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கெட்ல பால் நிரம்பி உங்களுக்கு மோட்டர் போயிட்டு மோட்டரே ஃபுல்லாவே கெட்டு போற மாதிரி ஆயிடும். இதனால நீங்க மோட்டரு ரொம்ப வருஷத்துக்கு நீங்க சேவ் பண்ணலாம். எந்த கம்பெனிக்கு போனாலுமே இது கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. இதுதான் மோட்டரோட முக்கியமான மெயினே. இப்போ இது போயிடுச்சுன்னா, பால் உள்ள போயிடுச்சுன்னா மோட்டரே வீணா போயிடும். வாரண்டியில மற்ற கம்பெனில சொல்லுவாங்க, வாரண்டியில கிளைம் பண்ணி தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம சின்ன 2 மாடு 3 மாடு வச்சிருக்கிறதுல இருந்து நம்ம 100 மாடு 150 மாடு வச்சுக்கிறவங்க வரைக்கும் நம்ம மிஷின் பண்ணிட்டு தந்துட்டு இருக்கோம். நம்மளாண்ட இது எந்த சின்ன மிஷின் எடுத்தாலும் உங்களுக்கு இது தந்துருவோம். பெரிய மிஷின் எடுத்தாலும் எல்லா மிஷின்லயுமே நம்மளுக்கு இது வந்துடும்.